வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 5 நாள் நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு சாட்டர்டே சண்டே 2 டேஸ் 1 நைட் எங்கேயாவது வெளியே போகலாம். ஆனால் கேரளிருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம். இந்த காணொலியை பாருங்கள். எல்லா விஷயங்களும் உங்கள் கூட நான் பரிமாறிக்கிறேன். வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். மீராசல் வெற்றி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல எங்களோட ஜெர்னி, அதாவது நாங்கள் எங்கே ஒரு 2 டேஸ் 1 நைட் தங்க போகிறோமோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய வயிறையும் நிரப்பணும். அதாவது காலை உணவை இவங்களுக்கு கொடுக்கணும். புத்ராஜயாவில் கிளாஸ் ஓப்பன் ஒரு இடம் இருக்குது. கிளாஸ்லேயே செஞ்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் 8:30 மணிக்கு திறப்பாங்க. நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு எல்லோரும் கிளம்பி இங்கே கரெக்டாக 8:30 மணிக்கு வந்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா இடம் கிடைக்க ரொம்பவே ஈஸி. இங்கே இந்த பெஸ்ட்ரி, காஃபி, டீ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 20 வெள்ளியிலேருந்து 40 வெள்ளி இருக்கும். காலையில் 8:30 மணிக்கு திறந்து மாலை 7 மணிக்கு சாத்துவாங்க. ஆர்டர் எடுக்கிறோம். நாங்கள் போக போகிற ரிசார்ட்டுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். நாங்களாம் பண்ணியாச்சு. பண்ணாதுங்க இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதை சொந்தமாக பிரிண்ட் பண்ணி படிச்சுட்டு சைன் பண்ணணும். இந்த கிளாஸ் சூப்பருக்கு நான் நிறையா வாட்டி வந்திருக்கேன். இன்னும் சில வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னோடய டிக்டாக்ல போய் பார்க்கலாம். அதில் நான் போட்டிருக்கேங்க. அடுத்து எனக்கு இங்கே உள்ள பாகிஸ்தானி சாய் ரொம்பவே பிடிக்கும். நார்மல் மசாலா சாய் மாதிரி இருக்காது, ஹர்ப்ஸ்லாம் போட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். அதோட இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், நார்மல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வாழைப்பழத்தை கேரமலைஸ் பண்ணி இந்த ப்ளூபெர்ரி சாஸ் அதோடு வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் விதவிதமான பசியாரங்க இருக்குது. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்னு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களோட வீக்கெண்ட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அடுத்து பசியாரிட்டு நீங்கள் வெளியே வந்தோடனே உங்களோட இடது சைட்டு அஸ்தாக்கா மொரோக்கோ தமன் பொத்தனிக்கல் புத்ராஜயா இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு சாப்பாடை கரைக்கணும்ல, வாங்க. வீக்கெண்ட்ஸில் உங்கள் பிள்ளைங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? இங்கே வாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஃப்ரீ, எந்த கட்டணமும் இல்லை. பாருங்கள், எல்லாம் அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பிக்னிக். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இந்த அஸ்தானா மொரோக்கோ மற்றும் இந்த தமன் புத்ராஜயா பொத்தனிக்கல் கார்டன் இருக்குல்ல, இது ரெண்டுமே 18,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் இருக்குங்க. இந்த அஸ்தானாவை கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் பிடிச்சிது. அதோட கட்டிடக்கலை எல்லாமே மொரோக்கோ ஆர்கிடெக்சரை வலியுறுத்துது. அந்த கேலரிக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பி வழியாக பார்த்தோம்னாங்க, அதுக்குள்ளாரையும் நல்ல கலை வேலைப்பாடுகளுடன் அந்த பொருட்கள், அந்த ஆர்கிடெக்சர், டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானும் போய் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கல. வெதர் நல்லா இருக்குது. மணி 9:30. ஆனால் வெயில் இல்லை. ஏன்னா இந்த மழை பெஞ்சதுனால நல்லா குளுகுளுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே நடந்து வரப்போ
இங்கேயும் ஒரு கேலரி இருக்குங்க. இது பொத்தானிக்கல் கார்டனோட கேலரி. இதுக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஏன்னா நம்ம அதுக்குள்ளார பூந்து தான் அந்த மேலே அந்த தொங்கும் பாலம் இருக்குல்ல, அங்கே போகிறோங்க. இப்போ இந்த இடம் இவ்வளவு பெருசாக இருக்குல்ல, நீங்கள் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து நீங்கள் ஓட்டிக்கிட்டே இந்த இடத்த ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடம் இருக்கிறப்ப அங்கே பார்க் பண்ணிவிட்டும் நீங்கள் நடந்து போகலாம். சைக்கிள் சிங்கிள் ரைட் பார்த்தீங்கன்னா 4 வெள்ளிங்க. அந்த நுழைவாயில் முன்னுக்கே அந்த கவுண்டர் இருக்கும். உங்களுக்கு எந்த சைக்கிள் எத்தனை பேருக்கு வேணுமோ நீங்கள் வாடகை எடுத்துக்கலாங்க. நமக்கு எப்போவுமே, அதாவது நான் எப்போதும் சொல்கிறது தாங்க, உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னா நடந்து தான் போகணும். அதனால் எனக்கு நடக்கிறது, இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல எனக்கு ரொம்பவே பிரியம். இங்கே நிறைய ஃபோட்டோஷூட்லாம் நடக்குங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஒன்றுமே இல்லை. போன வாட்டி நான் இங்கே ஜாகிங் வந்தப்போ நிறையாவே நடந்தது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் இந்த இடத்த வாடகைக்கு எடுக்கலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. அவங்க எல்லா தகவல்களும் சொல்லுவாங்க. இப்போ வேறு அங்கங்கே கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த இன்னும் அழகாக செஞ்சிட்ருக்காங்கங்க. பெரிய இடம். நாங்கள் 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனோம் நாங்கள் போகிற இடத்துக்கு. அதனால் எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். குரங்கு இருக்குது, அணில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா பழசாறு கடைங்க. இதுக்குள்ளார விதவிதமான பழசாறு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் இங்கே ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மலேஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோட வீட்லேயே சொந்தமாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி பிக்னிக் பண்ணுவாங்க. நீங்களே பார்க்குறீங்க தானேங்க, நம்ம போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பெருசு, நம்மளால் அவ்வளோ தூரம் ஒரு ரவுண்டு அடிக்க முடியாது. அதனால் நாங்கள் அப்படியே யூட்டர்ன் பண்ணி இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். இங்கே குளத்தில் நிறையா மீனுங்கள்லாம் இருக்குங்க. நீங்கள் அதுங்களுக்கும் தீனிலாம் வாங்கி போடலாம், பக்கத்துலேயே விற்பாங்க. அதோட இங்கே போட்டிங்கும் இருக்குது. அந்த போட்டிங்கு உண்டான சார்ஜஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், பக்கிங்கு. இங்கே பக்கிங்கும் இலவசங்க, எந்த ஒரு கட்டணமும் இல்லை. மணி 11:30. ஓகே, கிளம்பியாச்சு. A few moments later. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பசி எடுத்துருச்சுங்க. ஏன்னா பசியாரிட்டோன்னே எல்லாரையும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனால மணி இப்போ 1, அதனால் எல்லாரையும் சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிற கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலானது, டிக்டாக்ல ரொம்பவே வைரலான இக்முன் பாவ் தஞ்சோங் மாலிங்க. இங்கே பாவ் ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, இந்த கடை ரைடர்களுக்கு இடையே ரொம்பவே பிரபலம். இங்கே பார்த்தாலே எனக்கு தெரியுதுங்க. அதோட நம்ம நண்பர்கள் எல்லாரும் யார் யாருக்கு பாவ் வேணுமோ, ரைஸ், நூடல் அப்படின்ட்டுன்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வரப்போ இந்த ஃப்ரோசன் பாவ் காயா எல்லாத்தையும் பார்த்தோம். இது என்னன்னா, நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் சூடு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ருசியான வைரல் பாவை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோங்க.
இப்போ நான் இருக்கிறது கேர்ள்ஸ் காருங்க, பாய்ஸ் கார் முன்னாடி போயிட்டுருக்கு. எங்கடா நீங்கள் போகிறீங்க, இன்னும் நான் அந்த இடத்த சொல்லன்னு டென்ஷன் ஆகிறீங்களா? இதோ நான் சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற இடம் பேர் பீக்கன் ரிசார்ட் கர்லிங்க. இது கேரளேருந்து 1 hour பிடிக்கும். ஏன்னா போன வாட்டி நாங்கள் தானே ஐநா போனோம்ல, இந்த வாட்டி கொஞ்சம் கிட்டையாக எடுக்க சொன்னாங்க. அதனால ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாதையை பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்னா நான் புக் பண்ணுறப்பயே அவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்த நெருங்குறப்ப, அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி ரோடு கொஞ்சம் இந்த மாதிரி பம்பியாக இருக்கும்னு. இதோ பாருங்கள், நம்ம இப்போ பீக்கன் ரிசார்ட் கர்லிங்க வந்து அடைஞ்சிட்டோங்க. அடுத்த காணொலியில் இந்த இடத்த பற்றின எல்லா விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா ஐட்டினரி, ப்ரைஸு, அக்கமடேஷன், ஆக்டிவிட்டீஸ், ஃபெசிலிட்டிஸ், முக்கியமாக ப்ரைஸு, இதை எல்லாத்தையும் விலாவரியாக அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பலதரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.